சரி, இப்போ நம்ம தொடர்ச்சியாக சில காரியம் தியானித்தோம்ல. இடையில வின்சென்ட் செல்வகுமார் தீர்க்கதரிசி வந்து அனாயிண்டிங் அபிஷேகத்தை பற்றி பேசினாங்க. ஜெப அபிஷேகம், எப்படி ஆவியானவர் நம்மோடு பேசுவார், நாம் ஆண்டவரோடு பேசுவது, அது ஆவிக்குரிய அனுபவங்கள், அது நமக்கு அவசியம். ஆண்டவர் சொன்னது, நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, தொடர்பு கொள்கிறீங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு எங்களுக்கு ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வளரணும், இன்னும் ஜபத்தில் வளரணும், அதுக்கு தான் அபிஷேகத்தில் வளரணும், பெருகணும். அதுக்கு அவங்க மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நான் வந்து ஆண்டவர் சொன்னது, இயேசு கிறிஸ்துவோட நமக்குள்ள உறவில் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். ஆண்டவருக்கு நமக்குள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது? சும்மா ஒரு தேவைக்கு போய் ஜெபிக்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்க, என் பிள்ளை ஆசீர்வதிங்க, குழந்தை கொடுங்க, அற்புதம் ஆண்டவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதுக்கு தான் இயேசுவா? நமக்கு வந்து ஆண்டவர் வந்து சுகம் கொடுக்கறக்கு, விடுதலை கொடுக்க, இதுக்கு தான் இயேசுவா? இல்லை. அதையும் தாண்டி அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தது எதற்காக? அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொள்ள. அது எதற்காக? அவரோடு கூட நான் ஐக்கியப்பட்டு ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு இனிமையான வாழ்க்கை நம்ம வாழணும். அதாவது லிவிங் வித் ஜீசஸ். ஒரு தேவைக்காக போய் இயேசுகிட்ட கேட்டு வாங்குவது அல்ல, இயேசுவோடு வாழ்வது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலின்னா அப்பா அம்மா பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அப்பாக்கிட்ட இப்போ பேசி, எனக்கு ஒரு தேவை வேணும், அப்பா எனக்கு பெண்ணு வேணும், அப்பா எனக்கு வந்து செல்ஃபோன் வேணும், அப்பா எனக்கு சைக்கிள் வேணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ், இதுக்கு மட்டும் போய் அப்பாக்கிட்ட பேசுகிறீங்க. மற்ற நேரம் ஒன்றுமே பேசலைன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? அதுக்கா ஃபேமிலி? அதுக்கா தகப்பனார்? எப்பவும் பேச, அவங்களோட பழக, டைனிங் டேபிள் உட்காந்து அப்பாவோட சந்தோஷமாக பேச, பிள்ளைகளாக தகப்பனாய் உறவாடுவதற்கு, 2 பேரும் வாக்கிங் போக, மனதில் இருக்கிற பகிர்ந்து கொள்ள ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கணும்ல. அதே மாதிரி தான் இயேசு நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேசணும். அதுதான் இயேசுவின் விருப்பம். சும்மா தேவைக்கு மட்டும் போயிட்டு அப்படியே ஜோம் பண்ணிட்டு வருவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரோடு வாழுவது, அனுதினமும் எப்பொழுதும் இயேசுவோடு வாழ்வது, லிவிங் வித் ஜீசஸ். அதுக்கு இயேசுவோடு உள்ள அனுபவங்கள் என்ன? அதைத்தான் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். நீங்கள் நோட்ஸ் எழுதி கொண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நான் சொல்லுகிறது ஒரு அனுபவம், பிறகு வின்சென்ட் செல்வகுமார் அவங்க நடத்துவது அபிஷேகம், அது இன்னொரு ஆவிக்குரிய அனுபவம். ரெண்டுமே உங்களுக்கு அவசியம். அதனால தான் நாங்கள் அதை பகிர்ந்து கொண்டு கர்த்தர் சொன்னபடி உங்களோட பேசி கொண்டு வருகிறோம். நீங்கள் அடுத்த லெவலுக்கு வரணும். வெறும் தேவைக்காக ஜெபிக்கிற கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. வெறும் தேவைக்காக மட்டும் ஆண்டவரை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரோட பழகணும், பேசணும். அதில் முதலாவது அனுபவம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவம். இயேசுவை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். தகப்பன் பிள்ளைகள் என்கிற உறவு வருகிறது. அவரை அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளை, ஐ எம் ஏ சைல்ட் ஆஃப் காட், சில்ட்ரன் ஆஃப் காட் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் முதல் அனுபவம். ரட்சிக்கப்பட்டவங்க தான் அப்படி சொல்ல முடியும். பேர் கிறிஸ்தவங்க இருக்காங்க, ரட்சிக்கப்படாமல் சிகரெட்டும் பிடிப்பாங்க, தண்ணியும் அடிப்பாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, சர்ச்சுக்குள்ள அரசியல் பண்ணுவாங்க, அது மாதிரி பதவிக்காக ஏமாற்றுவாங்க, திருட்டுத்தனம். அவங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தமே கிடையாது. பேர் கிறிஸ்தவ பேர் இருக்கும், சார்லஸ்ம்பாங்க, சாலமோன்பாங்க, டேவிட்டும்பாங்க. ஆனால் இயேசுக்கு அவங்களுக்கு தொடர்பே இருக்காது. சும்மா அவங்க பேர் கிறிஸ்தவர்கள். அவங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் பெற்றவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்றவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்பதுதான் முதல் அனுபவம். ரெண்டாவது அனுபவம் தேவனுடைய புத்திரர்கள், அதாவது சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறவர்கள். அதைத்தான் ரோமர் 8:14 வாசிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவங்க குழந்தைகள் கிடையாது. யோவான் 1:12 இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம், சின்ன பிள்ளைகள். ஆனால் பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்தில் வரும்போது தேவனுடைய புத்திரராய் மாறுகிறோம். அது தோளுக்கு வந்துட்டால் தோழன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து சின்ன 2 வயசு 3 வயசு குழந்தைன்னு இது குழந்தைங்க அப்படிம்பாங்க. அதுவே காலேஜ் படிக்கிற வயசு வந்துட்டு பெரிய பிள்ளைகள் ஆகிட்டா, இது என்னுடைய புத்திரன், இது என்னுடைய புத்திரி, என்னுடைய மகள். அது சொல்லும்போதே ஒரு அவங்க முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க குழந்தைகள் இல்லை,
அப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம குழந்தைகளாக இருப்பதை ஆண்டவர் விரும்பலை, புத்திரராக மாறணும். அதற்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். அதை பற்றி தான் வின்சென்ட் செல்வகுமார் தேவ மனிதர் உங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அந்நிய பாஷையில் ஆண்டவர் நம்மோடு பேசுவது, நாம் அந்நிய பாஷையில் தேவனோடு பேசுவது, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனுபவங்கள். நிறைய பேர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை ஒதுக்கி வச்சுட்டு சும்மா ஒரு கிறிஸ்தவங்களாய் வாழுகிறோம். அதனால தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த டேஸ்ட்டே நிறைய பேர் இல்லாமல் இருக்கிறோம். அதில் அவ்வளோ அனுபவம் இருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கை இயேசுவோடு வாழ்வது, பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், அப்புறம் பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படணும். ஆவியானவர் நம்மோடு பேசணும், நம்முடைய ஆவியோடு பேசி நம்மை வழி நடத்துவார். அந்த அனுபவத்தை பெற்றுட்டா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு வருகிறோம். நான் தேவனுடைய மகன், மகள், புத்திரன், புத்திரி என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வருகிறோம். மூன்றாவது ஒரு அனுபவம் இருக்கிறது, சீஷர்களாய் மாறுவது, இயேசுனுடைய சீஷர்களாய் மாறுவது, டிசைபிள் ஆஃப் ஜீசஸ். அது இன்னும் இயேசுவோட நெருங்கி வாழுவது. இயேசு கிறிஸ்துக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாரும் ஆண்டவர் மகளேன்னார், மகனேன்னு சொன்னார், பல பேரோடு பேசினார். பைபிளில் பார்க்குறவங்களாம் அற்புதம் பெற்றாங்க. ஆனால் 12 சீஷர்கள் தான் இயேசுவோட க்ளோஸாக இருந்தாங்க, நெருக்கமாக இருந்தாங்க சீஷர்கள். அதன் பிறகு 70 சீஷர்கள் இருந்தாங்க, இயேசுவை பின்பற்றக்கூடிய சீஷர்கள், டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று பார்க்கிறோம். அவங்ககிட்ட தான் ஆண்டவர் நெருக்கமான உறவு வைத்திருந்தார். அவங்க கூட தனியாக பேசினார், அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணினார், அவங்களுக்கு தனியாக பல காரியங்களை விளக்கி சொன்னார். அவங்க சந்தேகத்தை கேட்டபோது பதில் சொன்னார். இயேசுவோட நெருக்கமாக இருந்தாங்க. வெறும் அற்புதத்துக்கு மட்டும் அவங்க இயேசுவேண்ட வர்றவங்க இல்லை. அவங்க போய் அடிக்கடி இயேசுவை எனக்கும் ஒரு அற்புதம் வேணும், எனக்கு சுகமாக்குங்க, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, தலைவலி வர்ற மாதிரி இருக்குன்னு கேட்டாங்களே, எந்த சீஷரும் கிடையாது. அவங்க அதுக்காக இயேசுவோட இல்லை, அவரோட நெருக்கமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் சீஷர்கள். நாம் அப்படி மாறணும். நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும், படித்து கொண்டிருந்தாலும், பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் நீங்களும் அவருடைய சீஷராய் மாற முடியும். நமக்குள்ள ஒரு தவறான எண்ணம் என்னென்னா, வேதத்தை சரியாக நம்ம அறிந்து அதை தெரியாததுனால சீஷர்கள்னால் ஊழியக்காரங்கன்னு நினைக்கிறோம். அது பாஸ்டரு, போதகர், மோகன்லாஸ் மாதிரி ஊழியம் செய்கிறவங்க தான் அவங்க சீஷர்கள். தப்பாகவே நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். வசனம் நமக்கு தெரியாதது தான் பிரச்சனை. ஆனால் வேதத்தில் வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் நமக்கு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது விசுவாசிகளான திரளான கூட்டத்தார், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் 32ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் விசுவாசிகளாக இருந்தாங்க. ஆனால் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரும்போது அவங்க சீஷர்களாய் மாறிட்டாங்க. விசுவாசிகள் சீஷராக மாறிட்டாங்கன்னா இயேசுவோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவருடைய சீஷராய் மாறி ஆண்டவருடைய போதனைகளை கவனிக்க ஆரம்பித்து அவர் நடந்த அடிச்சுவட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் பாஸ்டர்மார்கள் இருந்தால் உங்கள் சபையில் 30 வருஷ விசுவாசி, 20 வருஷ விசுவாசி இருக்காங்கன்னா அது தப்பு, சம்திங் ராங். உங்களுடைய ஊழியத்தில் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். வேதத்தை திரும்புங்க, வேதத்துக்கு நேராக திரும்புங்க. தயவுசெய்து அந்த சபை, இந்த சபை, அமெரிக்கா சபை, இங்கிலாந்து சபை பார்க்காதுங்க. பைபிளில் இருக்கிற சபை எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னு பைபிளில் இருக்குது. சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போது சீஷர்கள் விசுவாசியாக இருந்தவங்க சீஷராக மாறிட்டாங்க. ஏசு என்ன சொன்னார்? நீங்கள் போய் சகலருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். சீஷர் ஆக்குங்கன்னு சொன்னார். ஆனால் வெறும் விசுவாசிகளாக ஆக்கி வச்சுருக்கிறோம். அது ஆரம்ப நிலை. விசுவாசிகள் சீஷர்கள் என்கிற நிலைமைக்கு நீங்கள் தான் உருவாக்கணும். பாஸ்டர்ஸ், அது உங்கள்கிட்ட பொறுப்பு. இல்லாட்டா வருகையில் ஆண்டவர் கணக்கு கேட்பார். நான் உனக்கு இவ்வளோ ஆத்மா கொடுத்தேன்னா என்ன பண்ண? விசுவாசியாகவே வச்சுருந்தேன்னா அதுக்கு தான் உனக்கு தந்தனா ஆண்டவர் கேட்பார். அவங்கள சீஷராக ஏன் மாற்றலை ஆண்டவர் கேட்பார்ல. அன்றைக்கி பைபிளில் பாருங்கள், சீஷர்களுடைய தொகை எருசலேமில் அதிகமாய் பெருகிற்று. பவுல் சீஷர்களை சந்தித்து கலாத்திய சபையில், எபேசு சபையில் சீஷர்களை சந்தித்து, நான் விளக்கி காமிச்சல அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் பாருங்கள், விசுவாசிகள் எல்லாம் சீஷராக மாறிட்டாங்க. யோப்பா பட்டணத்தில் தொற்காள் என்று சொல்லக்கூடிய விசுவாசி இருந்தாள்னு பைபிளில் இல்லை, சீஷி இருந்தாள், சீஷின்னு சொல்லப்படுது. அப்புறம் அவ்வளோ பேரும் நம்ம சீஷர்களாக சீஷியாக மாறணும். அதான் தெய்வ திட்டம், வேதம் சொல்லுகிற ஒழுங்கு அதுதான். உங்கள் சபையில் நீங்கள் சீஷர்களாய் அவர்களை உருவாக்காவிட்டால் நீங்கள் பெரிய பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. எஜமான் வரும்போது கட்டாய கணக்கு கேட்பார்.
உங்களை வெறும் விசுவாசியாக வைக்கத்தான் இந்த ஆத்துமாக்களை உனக்கு தந்தனா என்று ஆண்டவர் கேட்பார். தயவு செய்து அவங்களை சீஷராக நீங்கள் உருவாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதற்கேற்ற போதனை கொடுக்கணும், இயேசுவை பின்பற்ற வைக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கணும். அது கட்டாயம் அவசியம். அது பாஸ்டர்ஸுடைய பொறுப்பு, மெய்ப்பருடைய பொறுப்பு. இப்போ எங்கள் இயேசுடைய ஊழியத்தில் 300க்கு அதிகமான பேர் ஃபுல் டைம் ஊழியத்தில் இருக்காங்க. நாங்கள் இந்த போதனைலாம் கொடுக்குறோம். இயேசுவை எப்படி விசுவாசிக்கணும், பின்பற்றணும், சீஷராக இருக்கணும். இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் பாருங்கள், நிறைய பெண் பிள்ளைகள் கூட வாரத்தில் ஒரு நாள் வெளியே போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிறாங்க. நான் ஒரு சீஷியாக இருக்கணும்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தலை, அவங்களாம் போகிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டுட்டாங்க. அது மாதிரி சொல்லுங்கள், உங்களுடைய சபையாரை நீங்கள் உருவாக்கணும் சீஷர்களாக. அதுதான் வேதம் சொல்லுகிற ஒழுங்கு. அப்போ சீஷர்கள்னால் யார்? அதை பற்றி தான் நம்ம பைபிள்லேருந்து தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். சீஷர்கள்னால் யார்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றணும் இயேசு சொல்லுகிறார். அப்போது முதல்ல நம்மை வெறுக்கணும், சிலுவையை சுமக்கணும், இயேசுவை பின்பற்றணும். அவங்க சீஷர்கள். அப்புறம் அது மத்தேயு 16:24 பைபிளில் வாசிக்கிறோம். யோவான் 8:31 வாசிக்கும்போது, என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் எனக்கு சீஷன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அப்படி என்ன உபதேசம் அது தெரியணும். அப்போது நீங்கள் காஸ்பல் 4 சுவிசேஷத்தை கவனமாக வாசித்து ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் உபதேசிக்கிறார். பரிசுத்தத்தை குறித்த உபதேசம், குடும்பத்தை குறித்த உபதேசம், ஜெபத்தை குறித்த உபதேசம், அப்புறம் உபவாசத்தை குறித்த உபதேசம், தர்மம் செய்வதை குறித்த உபதேசம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவங்க தான் சீஷர்கள். சும்மா இயேசு காணி கொடுக்குறேன், சர்ச்சுக்கு போகிறேன், அவங்க எல்லாம் சீஷர்கள். சீஷர்கள் என்று சொன்னால் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். யோவான் 15:8 மிகுந்த கனிகளை கொடுத்தால் நீங்கள் என் சீஷராக இருப்பீர்கள். கனி கொடுக்கணும். இயேசுவுக்கு ஒரு மரம்னு இருந்தால் கனி கொடுக்கணும்ல. கனி கொடுக்காத மரத்தை வெட்டி போடுன்னு சொல்லிடுவாங்க, பிரயோஜனம் இல்லையே. அப்போ நீங்கள் கனி கொடுக்கணும். ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரணும், ஆத்துமாக்களை இயேசுக்குள்ளே வழி நடத்தணும். ஆத்துமா என்கிற கனியை கொடுக்கிறவங்க தான் சீஷர்கள். யோவான் 13:35 இயேசு சொல்லுகிறார், அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவாங்க. தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பிறகு பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்த்தது இயேசுனுடைய சீஷர்கள் என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறது. சீஷர்கள் அப்படின்றதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது, ஆண்டவர் சொல்ல தன்னைத்தான் வெறுப்பது, டினை யுவர் செல்ஃப். ஆண்டவர் சொல்ல உன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, அவன் தான் சீஷன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது முதலாவது தன்னைத்தான் வெறுப்பது. தன்னை வெறுக்கணும்னா அது என்னது? தன்னைத்தான் வெறுப்பதுன்னா என்னது? முதல்ல அது தெரியணும். பாருங்கள், ஒரு வசனத்தை திருப்புங்க. லூக்கா 14 பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14 எடுங்க, பைபிளை திருப்புங்க. லூக்கா 14 எடுத்துட்டிங்களா? 104 பக்கம். புதிய ஏற்பாட்டில் 105 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 105 பக்கத்தில் அந்த லூக்கா 14 26, 27, 33 வசனம். இயேசு என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. பைபிளை திறப்புங்க, பைபிளை புரட்டுங்க, பைபிளை வசனத்தையும் பார்க்கணும், வசனத்தை கேட்கணும். அப்போ மனசில் ஆழமாக பதியும். நான் வாசிக்கிறேன். யாது ஒருவன், யாராக இருந்தாலும் சரி, என்னிடத்தில் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். எனக்கு நீ சீஷனாக இருக்கணுமானா எல்லாத்தையும் வெறுத்துறணுன்றார். ஐயோ, என்னங்க, நேசிக்கணும்னு தானே ஆண்டு சொல்லி கொடுத்தாருங்க, வெறுக்கணும்னு சொல்கிறாரு. நீங்கள் தாய் தகப்பன் மனைவி கணவன் பிள்ளைகளை நேசிக்கணும்ல. இங்கே என்ன இயேசு இப்படி சொல்கிறாருங்க, வெறுக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ தான் எனக்கு சீஷனாக இருக்க முடியும்னு சொல்கிறாரு. அப்படின்னா தகப்பனை வெறுத்தணும், தாயை வெறுத்தணும், கணவனை மனைவி வெறுத்துவா, வீட்டை விட்டு வெளியேறு. நானும் இயேசு அப்படி சொல்கிறது அர்த்தமா? அர்த்தத்தை விளங்கி கொள்ளணும். அதுக்கு சில வசனங்களை ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் சொன்னது கவனமாக பார்த்தா தான் நமக்கு விளங்கும். அப்போது ஆண்டவர் சொல்ல, தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்கள வெறுத்து நீங்கள் உன் ஜீவனை கூட வெறுக்கணுமா? உன் ஜீவனை கூட வெறுத்தா தான் எனக்கு சீஷனாக இருக்க முடியும் ஆண்டவர் சொல்ல. 27 வசனம் பாருங்கள். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்போ சிலுவை சுமக்காதவன் சீஷன் கிடையாது.
இன்றைக்கி சிலுவையெல்லாம் சுமக்க தேவையில்லைன்னு பேசுகிற ஊழியர்களே இருக்கிறாங்க. அவங்க ஊழியக்காரங்களே கிடையாது. இயேசுனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சீஷனும் கிடையாது, அவன் ஊழியக்காரனும் கிடையாது. அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாருங்க. வசனத்தை மாற்றி சொல்கிறவங்களாம் ஊழியக்காரங்க இல்லை, அவங்களோட பிசாசனுடைய ஏஜென்ட்டுகள், கடைசி காலத்தில் சாத்தான் எழுப்பி இருக்கிற கள்ள உபதேசக்காரர்கள். கேட்க நல்லா தான் இருக்கும், கைத்தட்டன்னு தோணும், விசிலடிக்க தோணும். இயேசு வரும்போது தான் தெரியும் கதை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடாதபடி ஜாக்கிரதையா இருங்க. இன்னொரு வசனம் பாருங்கள், 33வது வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்த விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தனக்கு உண்டான எல்லாத்தையும் வெறுத்தரணுமா? என்னங்க எப்படி சொல்கிறாங்கங்க? இயேசு எல்லாத்தையும் நேசிக்கத்தானே சொல்லி கொடுத்தாருன்றீங்க, அப்புறம் இங்கே வெறுக்க சொல்கிறாரே அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? வெறுக்கிறதுனா என்னது? என்னை வெறுத்து என்னை பின்பற்றிவார்னா என்ன அர்த்தம்? மத்தேயு 10 அதிகாரம் வசனத்தை திருப்புங்க. அங்கே இயேசு அந்த காரியத்தை சொல்லும்போது மத்தேயு 10 அதிகாரம் 37 38 வசனம் திருப்புங்க. பைபிளில் 15வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்கிறார் இதை குறித்து? தகப்பனையாவது கவனிங்க, 37 38 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு சீஷன், பாத்திரன் அல்ல. அப்படின்னா எனக்கு சீஷன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகளை வெறுத்துறணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னிலும் அதிகமாக அவங்கள நேசிக்கக்கூடாது. இயேசு சொல்கிறார், இயேசு தான் உங்களுக்கு முதல் இடம். அதன் பிறகு தான் அவங்களுடைய கணவனாகட்டும் மனைவியாகட்டும் பிள்ளைகளாகட்டும் பெற்றோராகட்டும் எல்லாருமே இயேசுக்கு தான் முதல் இடம். அவங்க தான் சீஷர்கள். அப்போ இயேசு தான் எனக்கு முக்கியம், அவருக்கு தான் முதல் இடம். அதாவது உங்களுடைய தாய் தகப்பனை விட இயேசுவை நேசிக்கணும், உங்களுடைய பிள்ளைகளை விட இயேசுவை நேசிக்கணும், உங்களுடைய சொத்துக்களை விட இயேசுவை நேசிக்கணும், உங்களுடைய சொந்த ஜீவனை விட இயேசுவை நேசிக்கணும். அதுதான் கருத்தம். எல்லாவற்றை விட அவரை தான் எனக்கு நான் நேசிக்கிறேன், அவர் தான் எனக்கு முதல் அப்படின்னு சொல்லுகிற அன்பில் வர்றவங்க தான் சீஷர்கள். யோசித்து பாருங்கள், அப்படி நம்ம இருக்கிறோமா? அப்படி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அப்போ வசனம் சொல்லுது, இயேசு சொல்லியிருக்கா இதுதான் எனக்கு முக்கியம். ரெண்டாவது தான் என்னுடைய மனைவி கணவர் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் செகண்டரி. முதல்ல எனக்கு இயேசு, அவருக்கு தான் முதல் இடம். அந்த மாதிரி வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறவங்க தான் சீஷர்கள். அவங்க கூட தான் இயேசு ரொம்ப க்ளோஸ் ஆவார். அதனால் பெற்றோரை வெறுத்து வீட்டை விட்டு அனுப்ப சொல்லலை, மனைவியை அனுப்ப சொல்லலை, பிள்ளைகளாக வேண்டான்னு சொல்லலை. எல்லாத்துக்கிட்ட அன்பாரு, தாய் தகப்பட்ட அன்பாரு, மனைவிக்கிட்ட பிள்ளைகள் கணவர்கிட்ட அன்பாரு, எல்லாத்துக்கிட்ட அன்பாயிரு. ஆனால் உன்னுடைய முதல் அன்பு இயேசுவுக்கு தான். அவரை விட்டு உங்களை பிரிக்கும்படி யார் நடந்து கொண்டாலும் இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். சில உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். சுந்தர் என்கிற ஒரு வாலிபன், சுந்தர் என்கிற வாலிபன் பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானாவில் அங்கே ராம் நகர் என்கிற இடத்துல பெரிய பணக்காருடைய ஒரே மகன். அவனுடைய தாய் இறந்துட்டாங்க. அவருக்குள்ள அந்த தாயினுடைய அன்பை இழந்ததுனால கடவுளை தேட ஆரம்பித்தார். அவங்க என்னென்னவோ கடவுள், எல்லா கடவுளை பற்றி தெரிந்த எல்லாத்தையும் தேடினார். கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்கிட்ட பேசுங்க பேசுங்க, நான் சந்திக்கணும்னு எவ்வளோ தேடினார். எல்லா மத புஸ்தகத்தையும் வாசித்தார். கடைசியில் ஒன்று கடவுள் என்னை சந்திக்கணும் அல்லது நான் சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறையில் அதிகாலையில் எழும்பி, அந்த அதிகாலையில் அவங்க வீட்டு பக்கத்தில் ரயில்வே லைன் போகிறது, விடியற் காலையில் ஒரு ட்ரெயின் வரும், அதுக்குள்ளே கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்னை சந்திக்கணும் அல்லது நான் ட்ரெயினில் விழுந்து தற்கொலை பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு கடவுள் மேலே ஒரு தாகத்தோடு தேடினான். வாலிபன், இளம் வாலிபன் தன்னுடைய அறைக்குள்ளே உட்கார்ந்து அவன் வேண்டுதல் செய்கிறான். யார் கடவுள்னு தெரியல, ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் எனக்கு தெரியணும், அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும்னு தாகத்தோடு கேட்டான். அதிகாலை நேரத்தில் அந்த அறைக்குள்ளே பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை அவன் உற்று பார்க்கிறான். இயேசு நின்று கொண்டிருந்தார். இயேசு அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசினார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு புதிய ஏற்பாடு கொடுத்த போது அவன் ஸ்கூலில் அதை கொண்டு ஒவ்வொரு பேப்பராக வச்சு கிழிச்சு எரித்தான். இது வெளிநாட்டு மதம், வெளிநாட்டு கடவுள், இவர் நமக்கு சொல்கிறாங்க, நம்ம இந்தியாவில் எத்தனை கடவுளை வச்சுருக்கிறோம். எரித்தார் பைபிளை. அவங்க அப்பா கண்டிச்சாங்க, அம்மா கண்டிச்சாங்க, உனக்கு பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துரு, எதுக்கு எரிக்கிற, அது அவனுடைய மத புஸ்தகம், எரிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவ்வளோ வைராக்கியமாக இருந்தவர் இயேசுவை எதிர்பார்க்கவே இல்லை. இயேசுவை பார்த்தோன்னே அதிர்ந்து போயிட்டார்.
அப்போ அவர் இயேசு தெளிவாப்பே, நான் தான் வானத்தின் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், உனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர் என்று தன்னை வெளிப்படுத்தின போது இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார். இயேசுவை தெளிவாக தரிசித்து ஏற்றுக்கொண்டார். நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், ராம்பூரில். அவர் வீட்டில் அவர் இயேசுவை தரிசித்த அந்த அறையில் நான் போயிருந்த சில வருஷத்துக்கு முன்னால் அந்த இடத்தை பார்த்துட்டு வந்தேன். நான் இயேசுவை சந்தித்த இடம். அதன் பிறகு அவர் சந்தோஷமாக அப்பாட்டெலாம் சொன்னார், இயேசு என்னை தரிசித்தேன், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் நம்ம எல்லாம் உண்டாக்கினவர் என்று. தகப்பனாருக்கு பெரிய பிரச்சனை. அவங்க சீக்கிய மதத்தை சார்ந்தவங்க, பெரிய பணக்காரர். மகனை எப்படி இதிலேருந்து வெளியே கொண்டு வர்றது, இவன் இன்னொருத்தரை கடவுள்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. சொந்தக்காரங்களை வச்சு பேசுகிறேன், இல்லை நான் கடவுளை தேடினேன், இயேசு தான் நின்றார், அவர் தான் நான் கடவுள் என்று வெளிப்படுத்தி. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பை இயேசுவில் பார்க்குறேன், விட முடியாது என்று. அப்போ என்ன செய்வது, இது நமக்கு பிரச்சனையாகுமே, நம்ம எல்லாம் ஒரே மதத்தை சார்ந்தவங்க, இவன் புதுசாக இயேசுன்னு சொல்கிறானே, அவன் அதிலிருந்து வெளியே கொண்டு வர என்ன பண்ணலாம். வாலிபன், இளம் வாலிபன், அவங்க அப்பா பெரிய பணக்கார். ஒரு நாள் அவனை கூப்பிட்டு அவர் சேர்த்து வச்ச பணம், நோட்டு கட்டுகள், நகைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டார். மகனே, இதெல்லாம் உனக்கு தான், நீ என்ன வேணாலும் அனுபவிக்கலாம் உலகத்தில், இந்த அப்பாவுடைய சொத்து எல்லாமே உனக்கு தானே, இதெல்லாம் உனக்கு தான். அவனுக்கு திருமணம் செய்ய ஒரு பெண்ணை பார்த்துருந்தாங்க, உறவில் ஒரு பெண், அழகான ஒரு பெண். அவளையும் கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினாங்க. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பணத்தில் வச்சு நீ சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் நீ இயேசுவை விட்டுறணும், இயேசுவை விட்டாதான் நீ இதெல்லாம் அனுபவிக்க முடியும், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாம், இந்த பணத்தை வச்சு நீ ஜாலியாக அனுபவிக்கலாம் என்று சொல்லி. வாலிபன், இளம் வயசு வாலிபன், அவனுக்கு முன்னால் பெரிய ஒரு பக்கம் இயேசு, இன்னொரு பக்கம் அழகான ஒரு பெண்ணும் பணமும் சொத்துக்களும் குவிக்கப்பட்டு இருக்கிறாரு. அங்கே அப்பா கேட்க, எதை தெரிந்து கொள்ள போகிற, இயேசு வேண்டான்னு சொல்லி நீ சந்தோஷமாக வாழலாம், அப்பா எல்லா சொத்தையும் உனக்கு தர்றேன், எல்லாத்தையும் நான் அனுபவிக்கலான்னு சொல்லி அந்த வாலிபன் பார்க்கிறான். ஒரு பக்கம் இயேசு, இன்னொரு பக்கம் அழகான ஒரு பெண்ணும் சொத்துக்களும். அவன் சொன்னான், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு தான் வேணும், எனக்காக உயிரையே கொடுத்தவர், சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தவர், இயேசு தான் எனக்கு வேணும், நான் அவரை எந்த காரணம் கொண்டு விட மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டான். அவன் பாருங்க, தன்னுடைய சொத்துக்கள், பணம், பெண், தன்னுடைய தகப்பனார் எல்லாவற்றை விட இயேசுவை நேசித்தான். அதான் சீஷன், அதான் சீஷன். நீங்கள் எதை நேசிக்கிறீங்க? செல்ஃபோனை கூட உங்களால் வெறுக்க முடியலையே. ராத்திரி பகலை கையிலே வச்சுக்கிட்டு அதையே தூக்கி சுமந்துக்கிட்டு பைக்குள்ளே இடுப்புகளை வைத்து கொண்டு தூங்கும் போதும் அதை விட்டுட்டு உங்களால் இருக்க முடியலையே. யோசித்து பாருங்கள். அப்போ யோசித்து பாருங்கள், இயேசுவின் மேலே உங்களுடைய அன்பு எப்படி இருக்குதுன்னு. செல்ஃபோன் பயன்படுத்துவது தப்பல்ல, நம்ம அதில் பேசுகிறோம், நிறைய காரியம் செய்கிறோம், நன்மைகள். ஆனால் அதுக்கு அடிமையாக்கி ஆண்டவரை விட செல்ஃபோனுக்கு நிறைய ஊழியர்கள் கூட இந்த கண்ணில் அகப்பட்டு கொண்டு செல்ஃபோன் ஜெப நேரம் போகிறது, தியான நேரம் போகிறது, அதுக்கு அடிமைப்பட்டு போகிற. எதை நேசிக்கிறீங்க? எதை மேலே உங்களுடைய அன்பு அதிகமாக இருக்குது? அதனால் அவர் சாது சுந்தர் சிங்காக மாறி அவர் மகிமையான ஊழியத்தை செய்து இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டு அவர் அருமையாய் ஊழியம் செய்து இயேசுக்காகவே ஓடி ஊழியம் செய்து மரித்தார். எத்தனையோ பாடுகளை சந்தித்தார் சாது சுந்தர் சிங். இயேசுவை முகமுகமாய் தரிசித்து அவரிடத்தில் இந்த போதனைகளை பெற்றுக்கொண்டவர் சாது சுந்தர் சிங். காரணம், முதல் இடம் அவர் இயேசுவுக்கு கொடுத்தார். மற்றதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, இயேசு தான் எனக்கு. அதான் சீஷர்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இந்துவாக இருந்தவங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அவங்க கர்ப்பப்பையில் ஒரு கட்டி, கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. கணவர் குடிகாரர், மனைவியை கவனிக்கிறதில்ல, பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவர் இஷ்டத்துக்கு அலைவார், பணம்லாம் செலவு பண்ண முடியாதுன்ட்டு. மனைவிக்கு பணம் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணலாம் உதவி செய்யலை. அப்போ இந்த சகோதரி என்ன பண்ணாங்க? இயேசுவை தேடினாங்க. இயேசுவை பற்றி சொன்னபோது, இயேசுவை தேடி விசுவாசத்தை பற்றி கொண்ட போது இயேசு ஒரு அற்புதம் செய்தார், கேன்சரை குணமாக்கிட்டார். அவங்களுக்கு சுகம் கிடைச்சோடனே இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டாங்க, சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. இவர் பாருங்கள், குடிகாரக்கான குடிச்சிட்ட மனைவி ஒரு ஹெல்ப்பும் பண்ணுறதில்லை. அப்போ இதை வச்சு சண்டை, நீ மரம் மாறிட்ட அதனால் நான் உன்னை வச்சுக்கிறது எப்படின்னு பெரிய திட்டி பிரச்சனை பண்ணி கோர்ட்டுக்கு போயிட்டார். டைவர்ஸ் எனக்கு வேணும்னு. நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, நீதிபதி விசாரிக்கிறார். அவர் சொல்ல, இவன் கிறிஸ்தவ மரம் மாறிட்டா அதனால் இவன் எனக்கு வேண்டான்னு சொல்கிறார். இப்போ அந்த அம்மா கூப்பிட்டு நீதிபதி விசாரிக்கிறார். உன் கணவர் இப்படி சொல்கிறாரம்மா, என்ன நீ பதில் சொல்கிற அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த அம்மா, உனக்கு இயேசு வேணுமா கணவர் வேணுமா? நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது.
எனக்கு என் கணவர் வேணும்னா இயேசு வேண்டான்னு உதறிட்டு வா, எனக்கு மனைவியாக நீ இருக்கலாம். இல்லை இயேசு தான் வேணும்னா நான் உன்னை சேர்த்துக்கொள்ள முடியாது. இந்த சகோதரி என்ன தீர்மானம் எடுக்க? பிள்ளைகள் வேறு இருக்கிறாங்க. எப்படி தீர்மானம் எடுக்க? நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குறாரு, யாரை தெரிந்து கொள்ள போகிறோமா? கணவர் இப்படி சொல்கிறாரு, அதான் அவருடைய பிரச்சனை, என்ன சொல்கிறேன்? அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா இயேசு என்னால் விட முடியாது, இயேசு எனக்கு வேணும், என் கணவரும் எனக்கு வேணும். அவர் தானே என் கணவர். அவர் அந்த மதத்தில் இருந்தாலும் நான் அவரை வெறுக்கலை, நான் அவரை நேசிக்கிறேன், அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன், அவர் எனக்கு வேணும். நீதிபதி சொல்கிறாரு, 2ல் 1 தான் அப்படின்னு கணவரே சொல்கிறாரு. ஒன்று கணவர் அல்லது இயேசு. எப்படி ஏன் நீ அது மாதிரி பிடிவாதமாக ஒரு மதத்து மேலே இருக்கிற? அப்போ அந்த ஜட்ஜு கேட்ட அந்த அம்மா, சரி மதம் இல்லைம்மா, என் மதம் இல்லை ஐயா, இது மதம் இல்லை, ஒரு நேசர், ஒரு ஆண்டவர், ஒரு ரட்சகர். எப்படி நீ அவரை இவ்வளோ விட முடியாதுன்னு சொல்கிறேன்னா? அவங்க சொன்னாங்க, என் கர்ப்பப்பையில் கட்டி, கேன்சர் கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லாட்டினா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. என் கணவர் எனக்காக செலவு பண்ணலை, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகல, பணம்லாம் செலவு பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அந்த வியாதியோடு நான் மரித்து கொண்டிருக்கிற சமயத்தில் இயேசுவை பற்றி எனக்கு சொன்னாங்க. நான் இயேசுவை விசுவாசித்து கூப்பிட்டேன், இயேசு என்னை குணமாக்கித்தார் ஐயா. இன்றைக்கி இந்த கட்டியில் நான் சுகமாக இருக்க காரணம் இயேசு, எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டேன். அவர் எப்படி என்னால் விட முடியும்? ஜட்ஜ் அப்படியே அதிர்ந்து போயிட்டார். என்ன பதில் சொல்ல? அந்த அம்மாவுடைய அனுபவம், இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். அவங்க சொல்லிட்டாங்க, இயேசுவை என்னால் விட முடியாது, எதை வேணாலும் இழப்பேன், இயேசுவை இழக்க மாட்டேன். அவர் தான் எனக்காக உயிர் கொடுத்த ஒரு ஆண்டவர், என்னை ரட்சித்தவர், என் பாவத்தை மன்னித்தவர், எனக்கு சமாதானம் தந்தவர். ஆனால் என் கணவர் வேணும், இயேசு வேண்டாம், நான் அப்போ தான் நான் ஏற்றுக்கொள்வேன்னா இயேசுவை விட முடியாது. உறுதியாக சொல்லிட்டாங்க ஜட்ஜுக்கிட்டே. அவர் என்ன ஜட்ஜ்மெண்ட் எழுதுன்னே தெரியல அவருக்கு. நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த சகோதரி பாருங்க, கணவர் கைவிட்டுட்டார், பரவாயில்ல இயேசு எனக்கு போதும்னு நின்று, கஷ்டம்தான், பாடுதான், ஆனால் கர்த்தர் உதவி செய்தார், பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க கிருபை கொடுத்தார். அங்கே இயேசுவா கணவரா அப்படின்னு வரும்போது இயேசு தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கணவனையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது வெறுத்து விடாதவன்னா அவங்கள வெறுத்து ஒதுக்கிறதல்ல, அவங்கள விட இயேசுவை நேசிப்பார். நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க? சிலர் வேலை தான் நேசிக்கிறார். சிலருக்கு பிஸ்னஸ் தான் எனக்கு எல்லாமேன்றார். சிலர் இவங்க விட முடியாது, எனக்கு இவங்க தான் முக்கியம், அவங்க தான் முக்கியம். நீங்கள் எதை மேலே அனுபவிச்சிருக்கிறீங்க? எதன் மேலே அதிகம் அனுபவிச்சிருக்கிறீங்க? இயேசுவின் மேலேயா, உலக பொருட்கள் மேலேயா? யோசித்து பாருங்கள். ஒரு வாலிபன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். காலேஜில் படிக்கும்போதே அவன் ரட்சிக்கப்பட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவனுடைய பாவ வாழ்க்கை மாறிட்டு வீட்டுக்கு தெரிந்த உடனே கூப்பிட்டு திட்டினாங்க, கண்டிச்சாங்க. மாற முடியாது, நான் எனக்கு இயேசு தான், அவரை விட முடியாதுன்னு சொல்லிட்டான். ஒரு நாள் தாய் தப்பை உட்கார வச்சு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இயேசு உனக்கு வேண்டும்னா இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, இயேசு தான் உனக்கு முக்கியம்னா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது. உனக்கு அப்பா அம்மா வேணுமா, இயேசு வேணுமா? நீ எங்களோடு இருந்தால் என் சொத்தில் உனக்கு பங்கு உண்டு, எல்லாத்திலும் உனக்கு உரிமை உண்டு. இல்லை எனக்கு இயேசு தான் வேணும்னா இந்த வீட்டில் உனக்கு இடையில சொத்துலேயும் பங்கு கிடையாது, உனக்கு அப்பா அம்மாவும் நாங்கள் கிடையாது. பெரிய ஒரு நெருக்கம். இந்த வாலிபன் என்ன தீர்மானம் எடுப்பார்? சொந்தக்காரங்களை வச்சு பேசுகிறாங்க. அவங்களும் கேட்குறாமா, அவங்க அப்பா கேட்குறது தப்பு இல்லை, என்ன இயேசுன்ற புதுசாக ஒரு மதத்தை கொண்டு வர சொல்ல. இது மதம் இல்லை, அவர் என் ரட்சகர், என் ஆண்டவர், எனக்கு தகப்பன், தாய், சிநேகிதன், எல்லாமே அவர் தான். எனக்காக உயிர் கொடுத்தவர் இயேசு. அவர் எப்படி என்னால் விட முடியும்? எனக்கு சமாதானம் தந்திருக்கேன், வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார், அவர் எனக்கு வேணும், அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை கிடையாது. அவங்களாம் சொல்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா பாரு, அவங்க எவ்வளோ முக்கியம், அவனை பெற்று வளர்த்து ஆளாக்குனாங்களே, நான் அதுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை நேசிக்கிறேன், அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், அதுக்காக நான் இயேசுவை விட முடியாது. அப்போ அந்த வீட்டில் இடம் கிடையாது, சொத்தில் இடம் கிடையாது, பரவாயில்லன்னு சொல்லிட்டான். கையில் தான் ஒரு பைபிளோடு அந்த வீட்டை விட்டு வெளியாக்குனாங்க. பைபிள் மட்டும் எனக்கு போதுன்னு வெளியே வந்துட்டான். எனக்கு இயேசு தான் வேணும், இயேசு இல்லாமல் வாழ முடியாது, இயேசு இருந்தால் நீ எனக்கு வேண்டான்னு பரவாயில்ல, வீட்டை விட்டு வெளியேறி வந்துட்டான். தனித்து விடப்பட்ட நிலைமை. இயேசு கைவிட்டாரா? ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், மேன்மையான இடத்தில் வைத்தார். எனக்கு அப்பா அம்மாவை விட இயேசு தான் எனக்கு முக்கியம், என் குடும்பத்தை விட இயேசு தான் எனக்கு முக்கியம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் சீஷராக இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை. என் சொத்துக்களை விட, சொந்தங்களை விட, உறவுகளை விட, நண்பர்களை விட, எல்லாரை விட இயேசு தான் எனக்கு முக்கியம்.
இவங்க எல்லாம் என்னை நேசிக்கிறவங்க, நானும் அவங்கள நேசிக்கிறேன். ஆனால் இயேசு என்னை நேசித்து தன் உயிரையே எனக்காக கொடுத்தவர், என்னை மீட்டு எடுத்தவர், எனக்கு பரலோக பாக்கியத்தை தருகிறவர். எங்கள் அப்பா அம்மா யாரும் எனக்கு பரலோக பாக்கியத்தை தர முடியாது. அன்பு காட்டலாம், உதவி செய்யலாம், குறிப்பிட்ட காலம் கூட இருப்பாங்க, அவ்வளோதான். நான் உங்களை நேசிக்கிறேன், நன்றியோடு இருப்பேன். ஆனால் இயேசுவை போல எனக்காக ஜீவனை கொடுத்தவங்களை யாரும் கிடையாது. பரலோக பாக்கியத்தை யாருமே எனக்கு தர முடியாது. இயேசு தான் தர முடியும். அந்த இயேசு தான். அப்படி இயேசுவை நேசிக்கிறீங்களா? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, யார் என்ன பேசலாலும் பரவாயில்ல, இயேசு தான் எனக்கு முக்கியம். அவங்க தான் சீஷர்கள். வெறும் லஞ்ச பணத்துக்காக இயேசுவை மறுதலித்து போன கிறிஸ்தவங்க எத்தனை பேர்? அரசியலுக்காக, சர்ச்சுக்குள்ள பதவிக்காக சண்டை போட்டு இயேசுவை கேவலப்படுத்துகிற கமிட்டி மெம்பர்ஸ் எத்தனை பேர்? உங்களுக்கு இயேசுலாம் முக்கியம் கிடையாது, பதவி தான் முக்கியம். கேட்டால் பெரிய சபையை நீங்கள் தான் காப்பாற்றுற மாதிரி பேசுவீங்க, அப்படி தானே? சபையை நான் தானே தூக்கி காப்பாற்றுறேன். உங்களால் ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுது, உங்கள் மூலமாக இயேசு நாமம் தூஷிக்கப்பட்டு, அதை குறித்து என்னைக்காவது யோசித்தீங்களா? இயேசு அவமானப்படுத்தப்படுகிறாரே உங்களால், அதை குறித்து யோசித்தீங்களா? அதுக்காக பதவியை விட்டு கொடுக்கலாமே. யோசித்தீங்களா என்னைக்காவது? சொல்கிறது இயேசு, ஜெபம் பண்ணி சண்டை போடுறது. கேட்டால் ஜெபம் பண்ணி தான் எல்லாம் செய்வோம். யாரை ஏமாத்துறது? உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் வருகை நாளில் தான் தெரியும் உங்களுடைய நிலைமையுடைய பரிதாபம். நீங்கள் சுயநலத்துக்காக சபை பேரை சொல்லி சபையை காப்பாற்றுற மாதிரி நடிக்கிறீங்க. உங்கள் சுய பெருமைக்காக, சுயநலத்துக்காக, உங்கள் அதிகாரத்துக்காக, பதவிக்காக. இயேசுவை நினச்சி பாருங்கள். ஜீவனை கொடுத்த இயேசுக்கு அது பிரியமா? அவர் உள்ளத்தை துக்கப்படுத்தி விட்டு என்ன சபையில் நீங்கள் பண்ண போகிறீங்க? அப்போ உங்களுடைய அன்பு என்ன? இயேசு மேலே உங்களுக்கு அன்பு கிடையாது. நீங்கள் எப்படி இயேசுவின் சீஷன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு உலகம் தான் முக்கியம், பதவி தான் முக்கியம், அந்த பேர் தான் முக்கியம். எல்லோரும் ஜெய போடணும், எல்லோரும் புகழணும். நீங்கள் உட்காந்து கையெழுத்து போட்டு அவர் அங்கே மாற்றணும், இங்கே மாற்றணும், சபையில் நான் தான் எல்லான்னு சொல்லணும். அந்த பெருமை, உங்களை அறியாமலேயே ஒரு பெருமையை நாவி உங்களுக்குள்ளே வந்து விட்டார். அதனால் நீங்கள் இயேசுவுக்கு இழுக்க கொண்டு வர்ற மாதிரி நடக்கிறீங்க. கேட்டால் ரொம்ப பக்தியாக இருப்பதை போல் சொல்லுவீங்க. இயேசு சந்தோஷப்படுகிறாரா? இயேசு சொல்ல எல்லாத்தையும் வெறுக்காதவன் எனக்கு சீஷன் அல்ல. பதவியை வெறுக்கணும், புகழை வெறுக்கணும், மனுஷ புகழ்ச்சியை வெறுக்கணும். அவங்க தான் சீஷர்கள். அப்போ இயேசுவை பின்பற்றுவதென்றால் பாருங்கள், அவர் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு, குடும்ப உறவுகளை விட்டு, வெறும் பைபிளோட வெளியிறங்கிட்டார் தெருவில். இயேசு எனக்கு போரும் என்று. அவங்க தான் சீஷர்கள். அவங்கள ஆண்டவர் கைவிட மாட்டார். இன்றைக்கி எப்படி கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க? எங்கள் ஊரில் 4 மாவடியில் நான் ரட்சிக்கப்பட்டு வந்து ஊழியம் செய்கிற புதுசில் ஒரு சமயம் ஒரு அம்மாவை பார்த்தேன். நான் கேட்டேன், உங்களை சர்ச்சில் நான் பார்த்ததே இல்லையே, நம்ம 4 மாவடி சர்ச்சில் உங்களை பார்த்ததே இல்லைன்னு. நான் தான் சர்ச்சுக்கே வர்றது இல்லையே. அந்த அம்மா அதில் பெருமை, நான் தான் சர்ச்சுக்கே வர்றது இல்லையேன்னு பெருமையாக சொல்கிறாங்க. ஏன் சர்ச்சுக்கு வர்றதில்லை? அங்கே ஆண்டவரை தேடி தானே ஆராதிக்க போகிறோம், ஏன் வர்றதில்லை? அவர் என் ஜபத்தை கேட்கலை, நான் வர்றதில்லை. ஜபத்தை கேட்கலையா? இயேசு ஜபத்தை கேட்கிறவராச்சே. அவன் சொன்னாங்க, என் குழந்தை ஒன்று வியாதிப்பட்டு, நான் டெய்லி சர்ச்சுக்கு போவேன். எங்கள் கிராமத்தில் காலை ஆராதனை, மாலை ஆராதனை, டெய்லி ஆராதனை இருக்கும். சிஎஸ்ஐ சர்ச்சில் தினமும் இருக்கும். சர்ச்சு பக்கத்தில் தான் கிறிஸ்தவ தெரு இருக்கும். எல்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க நிறைய பேர். நான் தினம் சர்ச்சுக்கு போவேன், தினம் ஜெபம் பண்ணுவேன், எல்லாத்திலும் முதல் இடத்துல இருப்பேன். என் குழந்தை வியாதிப்பட்டது. நான் விசுவாசத்தோடு ஜெபித்தேன், உபவாசம் பண்ணேன், எவ்வளோ ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையே. என்ன நடந்து? குழந்தை இறந்து போச்சு. குழந்தை இறந்த உடனே இந்த இயேசு வேண்டாம், சர்ச்சு வேண்டான்னு நான் போகிறதே இல்லையே, வீட்டில் இருக்கேன். அதை ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. யாருக்கு நஷ்டம்? நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏன் இயேசுவை விட குழந்தையை நேசித்தாங்க? அதான் பிரச்சனை. அவங்க இயேசுவை விட தன் குழந்தையை நேசித்தாங்க. அந்த குழந்தை இறந்தால் வேறு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்க முடியும். அந்த இயேசுவை விட்டுட்டா பரலோகத்தை இழந்து போயிடுவீங்களே. அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லை. அது ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. நான் அதுக்கு பதில் சொல்லும்போது கேட்டேன், உங்கள் ஜெபத்தை கேட்கலன்னு யார் சொன்னது? என்ன? இயேசு ஜெபத்தை கேட்கல, உங்கள் ஜெபத்தை கேட்டார். பதில் தரல, பதில் தந்தார். நீங்கள் புரிந்து கொள்ளலை. ஏன்னா இயேசுவை விட நீங்கள் குழந்தையை நேசித்ததுனால இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டதும் உங்களுக்கு தெரியல, பதில் கொடுத்ததும் உங்களுக்கு தெரியலன்னு. அவங்க உடனே அது எப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க? என் குழந்தை உயிரோட வேணும், குழந்தையை சுகமாக்குங்கன்னு கேட்டேன். ஆமாம், நீங்கள் சுகமாக்கி தாருங்கன்னு கேட்டீங்க. இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டார். அவர் என்ன பதில் கொடுத்தார்? இல்லை, இந்த குழந்தை ஏன் சமூகத்தில் என் ராஜ்யத்துக்கு வரட்டும், பிற்காலத்தில் இந்த குழந்தைக்கு ஆபத்து இருக்குது, அது ஒன்றால் தாங்க முடியாது, என் ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்றேன்னு எடுத்துக்கொண்டார். நீங்கள் கேட்டபடி பதில் தரல, அவ்வளவுதான். அவர் ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார். நீங்கள் எதிர்பார்த்தபடி பதில் கொடுக்கலை, அவ்வளவுதான்.
அதனால் இப்படி இயேசுவை நீங்கள் குறை சொல்லுவீங்க? உங்களுக்கு அவங்க உயிரையே கொடுத்தவர் ஆயிட்டு அந்த நன்றி கூட உங்களுக்கு இல்லையான்னு அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி சில கிறிஸ்தவங்க அப்படி தான், என் ஜெபத்துக்கு பதில் தெரில. இந்த எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் பாருங்கள், எக்ஸாம்னா ரொம்ப கருத்தாக ஜெபிப்பாங்க, ஆண்டவரே மார்க் எடுக்கணும் மார்க் எடுக்கணும் மார்க் எடுக்கணும். ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டு அவ்வளோதான், ஜெபமும் போச்சு இயேசுவும் போயிட்டு. வெறும் மார்க்குக்காக இயேசுவை தேடுகிற கிறிஸ்தவர்கள், வெறும் மார்க்குக்காக, வெறும் சரீர சுகத்துக்காக இயேசுவை தேடுறவங்க. உங்கள் அன்பை எதனால் இயேசுவின் மேலே? அவர் எனக்காக ஜீவனையே கொடுத்தாரு, அவரை நான் நேசிக்கிறேன். எல்லாவற்றையும் விட அவர் தான் எனக்கு முக்கியம். அவர் துக்கப்பற்றக்கூடாது, அவர் காயப்பற்றக்கூடாது, அவருக்கு அவமானம் வந்துடக்கூடாது, அவரை நான் யாரிடத்துல விட்டு கொடுக்க முடியாது, அவர் தான் எனக்கு முக்கியம், எல்லாவற்றையும் விட அவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது தான் சீஷர்கள். நீங்கள் எப்படி யோசித்து பாருங்கள். யோபு பாருங்க, தன்னுடைய சொத்துக்களை விட பிள்ளைகளை விட கர்த்தரை நேசித்தார். அதனால தான் இழந்து போன பிறகு, ஏன் ஆண்டவர் இப்படி செய்தீங்க, ஒரு பிள்ளையாவது எனக்கு தந்திருக்கலாமே, 10 பிள்ளைகளை எடுத்துக்கொண்டீங்க, கேள்வியே கேட்கல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். ஏன்னா தன் 10 பிள்ளைகளையும் விட, சொத்துக்களை விட, தன் மதிப்பு மரியாதை பெருமைகளை விட கர்த்தரை நேசித்தார். அதனால தான் சொல்ல முடிந்தது. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? சின்ன பிரச்சனை வந்துட்டு ஆண்டவரை கேள்வி கேட்குறோம். அப்போது இது எதன் மீது உங்களுடைய அன்பு அதிகமாக இருக்குது யோசித்து பாருங்கள். இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இவங்க தான் என் லைஃப்பில் முக்கியம், இதுதான் எனக்கு முக்கியம், ஐயோ இது எனக்கு இருக்கணும், இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பொருள் மேலே, ஒரு நண்பர்கள் மேலே, யாரோ ஒரு நபர் மேலே நீங்கள் அன்பு வச்சு அவங்க இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய அன்பு இயேசுவை விட வேறு எதன் மேலேயோ யார் மேலேயோ போகிறது. நீங்கள் சீஷராக இருக்க முடியாது. அது உங்கள் செல்ஃபோனாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம். இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதான் முக்கியம்னு சொன்னான். நீங்கள் என்ன சொல்லணும்? எதை வேணாலும் இழப்பேன், ஏசு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவர் தான் எனக்கு எல்லாமே, ஏசு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏசு எனக்கு வேணும், அவ்வளோதான், அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, எல்லாவற்றையும் விட அவர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க தான் சீஷர்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்களா? அந்த ஒப்பு கொடுத்தல் உங்களுக்கு இருக்குதா? அந்த மாதிரி அர்ப்பணிப்பை செஞ்சுருக்கிறீங்களா? சுய லாபத்திற்காக இயேசுவை பின்பற்றவங்க தான் இன்றைக்கி அதிகம். எனக்கு சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், காரு கிடைக்கும், வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இப்படி சுய லாபத்துக்காக இயேசை தேடுறவங்க தான் இன்றைக்கி அதிகம். அதனால தான் வசனம் என்ன சொல்லி தெரியுமா? 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை தேடுகிறவர்கள் எல்லாரை விட பரிதாபத்துக்குரியவங்க. 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று வசனம் சொல்லுகிறார். வெறும் உலக சுகத்துக்காக, ஒரு உலக நன்மைக்காக, வேலைக்காக, சொத்துக்காக, லாபத்துக்காக ஆண்டவரை பின்பற்றினா எல்லாரை விட பரிதாபத்திற்குரியவர்கள். நான் எல்லாத்தையும் இழந்தாலும், என் வியாபாரத்தை இழந்தாலும், சரீர சுகத்தை இழந்தாலும், எல்லா நன்மைகளை இழந்தாலும் என் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன், அவர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க தான் சீஷர்கள். எனக்கு அவர் போதுங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், அவரை மட்டும் விட மாட்டேன், அவர் தான் எனக்கு எல்லாம், அவரை குறை சொல்ல மாட்டேன், அவரை முறுமுறுக்க மாட்டேன், அவரை நான் நேசிப்பேன், அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன், எல்லாமே அவர் தான். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எத்தனை அவமானம் வந்தாலும் பரவாயில்லை, எத்தனை இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, இயேசு இயேசு இயேசு, அப்படி அவரை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் உண்மையான சீஷர்கள். நீங்கள் எப்படி? ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. அப்படியே யோசித்து பாருங்கள், இயேசுவின் மேலே உங்களுடைய அன்பு எப்படி? எதன் மேலே உங்களுடைய அன்பு அதிகமாக இருக்குது? பிள்ளைகள் மேலே, குடும்பத்தின் மேலே, மனைவி மேலே, கணவர் மேலே. அது இல்லாமல் இருக்க முடியாது, இது இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் செல்ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்க, இந்த ஃப்ரெண்ட் இல்லாமல் முடியாது, எனக்கு இதான் முக்கியம் அதான் முக்கியம்னு எதை பிடிச்சு வச்சுருக்கிறீங்க? இயேசு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுங்கள். எதை வேண்டுமானாலும் இழப்பேன், இயேசுவை மாத்திரம் நான் இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இயேசுவுக்காக எதை வேண்டுமான இழக்க நான் ஆயத்தம். நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே அவர் தான், அவரை தான் நான் முதல் இடத்துல வச்சுருக்கிறேன். அவங்க தான் சீஷர்கள். அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறா? ஒப்பு கொடுங்க, அப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே,
எனக்கு உண்மை தவிர வேறு எதில் நாட்டம் இருக்கக்கூடாது. நீங்கள் தான் எனக்கு முக்கியம். மற்ற எல்லாம் ரெண்டாவது. முதலிடம் உமக்கு தான் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். உம்முடைய சீஷனாக இருக்கார், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். தகப்பனே, யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் தொடர்ந்து கிரியை செய்யும், வசனம் கிரியை செய்யட்டும். தொடர்ந்து பேசுங்க ஆண்டவரை. எல்லாவற்றை விட உண்மை நேசிக்கிற இருதயத்தை தாங்க. முதல் அன்பு உமக்கு கொடுக்க கிருபை தாங்க. நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் என்று உம்மோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை தாங்க. எதையும் உமக்காக இழக்க ஆயத்தமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுங்க. உம்முடைய சீஷனாக சீஷியாக இந்த மகனை இந்த மகளை மாற்றி விடுவீராக. அதற்கு அர்ப்பணிக்கிறோம். என்ன அர்ப்பணிக்கிறேன்? எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.